வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். அண்ட் இந்த காணொலியில நம்ம ரூபே கிரெடிட் கார்டுகள் எதுக்காக லான்ச் பண்ணாங்க, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு மார்க்கெட்ல எதெல்லாம் இருக்கு, எக்ஸிஸ்டிங் கிரெடிட் கார்டை எப்படி ரூபே கார்டா மாத்த முடியும், இதெல்லாம் பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம காணொலிக்குள்ள இப்ப போலாம். ரூபே கிரெடிட் கார்டுகள் பத்தி எல்லாமே இப்ப நம்ம பார்க்க போறோம். நம்ம கொஞ்சம் பேக்வர்டா போலாம். ஃபர்ஸ்ட் ரூபேனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் வேர்ட்ஸ்ல இது ஒரு பேமெண்ட் சர்வீஸ், ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் சிஸ்டம். 2014 நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCI லான்ச் பண்ணாங்க. இதை லான்ச் பண்ண ரீசன் ரொம்ப சிம்பிள். இந்தியன் எக்கானமி கேஷ்லெஸ் எக்கானமிக்கு மூவ் ஆகிட்டே இருந்தது. எலக்ட்ரானிக் பேமெண்ட் அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதெல்லாம் பயங்கர ஆக்சசிபிளா இருந்தது பப்ளிக்கான நமக்கு. இன்டர்நேஷனல் கார்டுகளான விசா, மாஸ்டர் கார்டு, ஏமெக்ஸ் ரூரல் ஏரியாவின் தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இந்தியாவுக்கு ஒரு இண்டிஜினியஸ் கார்டு அப்புறம் ஒரு பேமெண்ட் சொல்யூஷனும் தேவைப்பட்டது. அப்பதான் ரூபே ஒரு சீப், ஃபாஸ்ட் அண்ட் யாருனாலும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம். ஃபார்ச்சூன் இந்தியா ரிப்போர்ட் படி 86 மில்லியன் கிரெடிட் கார்டு சர்க்குலேஷன்ல இருக்கிற இந்தியால 20% அதுல ரூபே கிரெடிட் கார்டுகளா இருக்கு. போன வருடம் ஜூன் RBI ரூபே கிரெடிட் கார்டை UPI கூட நம்ம லிங்க் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. UPI தான் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால வேர்ல்ட் லைன்ஸ் இந்தியா டிஜிட்டல் பேமெண்ட் ஆனுவல் ரிப்போர்ட் 2022 படி UPI மார்க்கெட் ஷேர் 84%. இந்தியர்களான நமக்கு UPI அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் அப்படின்னு ஆச்சுன்னு சொல்லலாம். ரூபே கிரெடிட் கார்டுகளை UPI கூட லிங்க் பண்ணதுனால இதனுடைய பயன்பாடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ இது ஒரு நல்ல ஃபீச்சரா கருதப்படுதுன்னு சொல்லலாம். ரூபே கிரெடிட் கார்டுனுடைய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்ப ரூபேனா என்னன்னு நமக்கு புரிஞ்சிச்சு, எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிச்சு. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆன நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். சிம்பிள், ரூரல் இந்தியால அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இன்டர்நேஷனல் கார்ட்ஸ் அடிக்குவேட்டா இந்தியாவுடைய ரூரல் சொசைட்டிஸ் எதுக்குமே அவங்க கேட்ட பண்ண மாட்டேறாங்க. ஸோ அதனால ஒரு நல்ல பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் Tier 3, Tier 4 சிட்டிஸ் அப்புறம் வில்லேஜஸ்க்கு இந்த கார்டு கொடுக்குது. RBI ஃபின்டெக் இன்ஃப்ரா நல்லாவே வளர்ச்சி பெற்றிருக்கு. அதுல இந்த ரூபே கார்டுனுடைய பங்கும் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 80 லட்சம் டெர்மினல்ஸ், 10,000 பிரைவேட் வெப்சைட்ஸ் ரூபே அக்செப்ட் பண்றாங்க. மேஜர் பேங்க்ஸும் சப்போர்ட் பண்றாங்க. 1000 பேங்க்குக்கும் மேல ரூபே கிரெடிட் கார்டுகள் நாடு முழுவதும் சப்ளை பண்றாங்க. அதனால கிரெடிட் கார்டு வாங்குறதும் ஈஸி ஆயிடுச்சு. ரூபே கிரெடிட் கார்டுக்கு ரிலேட்டடான சர்வீசஸ்கள் சேவைகள் பெறதும் ஈஸி ஆயிடுச்சு. எந்தெந்த வங்கிகள் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI பேங்க், ஃபெடரல் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ICICI பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், UCO பேங்க், இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், அப்புறம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. மூணாவது ப்ராசஸிங் ஸ்பீட் ரொம்பவே ஃபாஸ்டரா இருக்கு. ரூபேவை விசா இல்லைன்னா மாஸ்டர் கார்டு கூட கம்பேர் பண்ணோம்னா ஒரு ஜஸ்டிஸ் லீக் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரூபே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் லோக்கலா நடக்குது. மீதி எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸா நடக்கும். நாலாவது விஷயம், கவர்மெண்ட் ஸ்கீம் இன்டெகிரேஷன் இருக்கு. பேசிக் ஒரு காமன் பர்சனுக்கு இன்சூரன்ஸ், பென்ஷன், ரெமிட்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ரூபே கிரெடிட் கார்டு மூலமா நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரூபே கிரெடிட் கார்டு ஃபார்மர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால அதை வச்சு ஈஸியா ஷார்ட் டேர்ம் கிரெடிட் லோன்ஸ், இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் கவரேஜ்ல அவங்க பெற்றுக்கொள்ளலாம். 5வது ரிவார்ட்ஸ். இது எல்லாத்தையும் தவிர ரூபே கிரெடிட் கார்டுகளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. டிராவல், கேஷ்பேக், ரிவார்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஒரு கேம் ஷோக்கு நான் இப்ப வரவேற்கிறேன். ஸ்பின் டு வின் இந்த கேம் ஷோ பேரு. இது கிரெடிட் கார்டு எடிஷன். கோல் ரொம்ப சிம்பிள். ரூபே கிரெடிட் கார்டுகளை பத்தி ஒரு புரிதல் வரதுக்காக இந்த கேம் ஷோ நம்ம நடத்துறோம். பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஸ்பின் வீல்ல எது சூஸ் பண்றோமோ அதை ரேண்டமா எடுத்து அதுல எல்லா விஷயங்களையும் சொல்ல போறோம். அதுல டாப் கார்ட்ஸ் பத்தியும் சொல்ல போறோம். இப்ப ஸ்பின் வீல்ல டிராவல், ஆன்லைன் ஷாப்பிங், ஃபியூவல், கேஷ்பேக் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் ரிவார்ட்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. சரி, ஸ்பின் பண்ணலாம். என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் எது வரும்ட்டு? டிராவல் கேட்டகரி படி பார்த்தோம்னா நம்ம IDBI வின்னிங்ஸ் ரூபே செலக்ட் கிரெடிட் கார்டு பத்தி பேச போறோம். இந்த கார்டு நிறைய காம்ப்ளிமெண்டரி ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ரயில்வே, ஏர்போர்ட் லான்ச்க்கு டிஸ்கவுண்ட் இல்லைன்னா ரிவார்டும் கொடுக்குறாங்க புக்கிங் பண்ணோம்னா. எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ண வேண்டாம். 2வது வருடத்துல இருந்து 899 rupees நீங்க ஃபீஸ் பே பண்ணணும். அதுவும் வேண்டாம் நீங்க 90,000க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா. நம்ம பெனிஃபிட்ஸ் பத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 90 டேஸ்ல 10% கேஷ்பேக் கிடைக்கும். எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் மேக்ஸிமம் லிமிட் 500 ரூபாயா இருக்கணும். 4 காம்ப்ளிமெண்டரி ஆக்சஸ் கிடைக்கும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச்சுக்கு எவ்ரி இயர். அதுக்கப்புறம் 2 காம்ப்ளிமெண்டரி ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஒரு குவார்ட்டருக்கு. டிராவல் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்டை.
2 டிலைட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவும். ஒரு டிலைட் பாயிண்டினுடைய வேல்யூ 0.25 பைசா. ஆன்லைன் ஷாப்பிங்க்கு, ரெஸ்டாரண்ட்க்கு, யூட்டிலிட்டி பில்க்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு இந்த கார்டுக்கு, அதை நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். கோடாக் மோஜோ பிளாட்டினம் கிரெடிட் கார்டு, ஐஆர்சிடிசி ரூபே எஸ்பிஐ கிரெடிட் கார்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரூபே ஐஆர்சிடிசி கிரெடிட் கார்டு. சரி, கம்ப்யூட்டர் ஜி டிராவல் கேட்டகரி முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஷாப்பிங். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய கார்டை ஸ்வைப் பண்ணணும் இல்லையா, அதனால எனக்கு ஷாப்பிங் ரொம்பவே பிடிக்கும். பட் எப்படி கார்டை யூஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக ஷாப்பிங் பண்ணுறது? ரிவார்ட்ஸ் இருக்கணும், பாயிண்ட்ஸ் இருக்கணும், ஃபீஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கரெக்டுங்களா? அந்த பாயிண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த பேக்ரவுண்ட் கூட நம்ம அடுத்த அனலைஸ் பண்ண போகிற கார்டு பிஎன்பி ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டு. ஜாயினிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க இந்த கார்டுக்கு. 0 ரூபீஸ். ரெனிவல் ஃபீஸ் 500 ரூபாய். அதுவும் நீங்கள் பே பண்ண வேண்டாம். நீங்கள் கிரெடிட் கார்டை ஒவ்வொரு குவார்ட்டரும் பயன்படுத்திட்டீங்கன்னா பே பண்ண வேண்டாம். பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம்னா 300 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். வெல்கம் பெனிஃபிட்ஸாக எந்த கிளாஸும் கிடையாது. இது வெல்கம் பெனிஃபிட். அப்புறம் நீங்கள் ஒரு 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஒரு ரிவார்ட் பாயிண்ட் 0.5 அதாவது 50 பைசா உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டில் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ராவல் அண்ட் இன்சூரன்ஸில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆக்சஸ் கிடைக்கும். லான்ச்சஸ்க்கு, ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ், அப்புறம் 0 லைபிலிட்டி ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். கிரெடிட் கார்ட்ஸை மீதி என்னெல்லாம் இருக்குது இந்த கேட்டகரியில் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஐசிஐசிஐ கோரல் ரூபே கிரெடிட் கார்டு, இண்டஸ் இன் பேங்க் பிளாட்டினம் ரூபே கிரெடிட் கார்டு, மிந்த்ரா கோட்டக் கிரெடிட் கார்டு. சரி, கம்ப்யூட்டர் ஜி ஷாப்பிங் கேட்டகரி ரிமூவ் பண்ணிடுங்க, மறுபடியும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ரிவார்ட் தான் எல்லா கார்ட்லயும் கொடுக்குறாங்களே, இந்த பர்டிகுலர் கார்டில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சும்மா சொல்லணும் அப்படின்னா, ரிவார்ட் பாயிண்ட்ஸை நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம்ல, அதை எங்கே வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த கார்டில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, ரெஸ்டாரண்ட், ட்ராவல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில் நம்ம டாடா நியூ ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டு பற்றி பேச போகிறோம். ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் இந்த கார்டுக்கு 499 ரூபீஸ் ப்ளஸ் டாக்ஸஸ். இந்த ஃபீயூ வேவ் பண்ணிடுவாங்க 1 லேக்குக்கு மேலே நீங்கள் ஒரு வருஷத்தில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நம்ம ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். வெல்கம் பெனிஃபிட்ஸ் 499 நியூ காயின்ஸ் கிடைக்கும். நியூ காயின்ஸ் ஒரு ரிவார்ட் சிஸ்டம். ஒரு நியூ காயினோட வேல்யூ 1 ரூபா. நீங்கள் இந்த நியூ காயின்களை பயன்படுத்தி ஷாப்பிங் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்ஸ், பில்ஸ், மூவி டிக்கெட்ஸ், ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். இந்த கிரெடிட் கார்டை டாடா பிராண்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா 2% கேஷ்பேக்கும் 1% கேஷ்பேக் கிடைக்கும். நான் டாடா பிராண்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. நீங்கள் அதுக்கப்புறமா நியூ பாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்க டாடா நியூ வெப்சைட் இல்லைனா ஆப்லனா அடிஷ்னலாக 5% கேஷ்பேக் கிடைக்கும். இது எல்லாத்தையும் தவிர லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும். ஏர்போர்ட்டில் ஃபியூவல் சர்சார்ஜ் வெய்வர் கிடைக்கும். 0 லைபிலிட்டி ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். நீங்கள் மீதி இந்த கேட்டகரியில் வேற என்ன கார்டுகள் இருக்குன்னு ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கலாம். எஸ்பிஐ சிம்பிளி சேவ் ரூபே கிரெடிட் கார்டு, பேங்க் ஆஃப் பரோடா ஈசி ரூபே கிரெடிட் கார்டு, பேங்க் ஆஃப் பரோடா பிரீமியர் ரூபே கிரெடிட் கார்டு. நம்ம கேம் ஷோ இப்போ எண்ட் ஆக போகிறது இல்லை, அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போக போகிறோம். ஃபியூவல் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நிறைய கார்ட்ஸ் அவைல் பண்ணலாம். நம்ம சர்சார்ஜ் வேவருக்காக, கேஷ்பேக்ஸ்க்காக, ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்காக, இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கார்டு ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் ஹெச்டிஎஃப்சி ரூபே கிரெடிட் கார்டு. ஆனுவல் ஃபீஸ் 500 ப்ளஸ் டாக்ஸஸ். இதுவும் வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. 50,000 ரூபாய் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணிங்கன்னா. இந்த கார்டினோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5% ஃபியூவல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்தியன் ஆயில், பெட்ரோலில் இல்லை யூட்டிலிட்டி ஸ்பென்ஸில் ஏதாவது செலவு செய்தீங்க அப்படின்னா. ஃபியூவல் டிரான்சாக்ஷன்ஸ் 400லேருந்து 4000 வரைக்கும் 1% உங்களுக்கு சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் 2 விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அது பேஸ் பண்ணி கன்வர்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்தியன் ஆயில் பம்ப்ஸில் ஃபியூவல் ஃபில் பண்ணுறீங்களா, அப்போ 1 ஃபியூவல் பாயிண்ட் 0.96 ரூபாய்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கேஷ்பேக்காக வேணும் அப்படின்னா ஒரு ஃபியூவல் பாயிண்ட் 20 பைசாக்கு கேஷ்பேக்காக எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட் கார்ட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்தியன் ஆயில் ஆக்சிஸ் பேங்க் ரூபே கிரெடிட் கார்டு, IDFC HPCL First Power Credit Card, BPCL SBI Card, Rupee Platinum. Final category cashback. இந்த கேட்டகரியில நம்ம யூனியன் பேங்க் ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டை பத்தி பார்க்க போறோம். ஆனுவல் ஃபீஸ் 299 ரூபீஸ். பட் இது வே ஆஃப் பண்ணிடுவாங்க. நீங்க 30,000க்கு மேல ஒரு வருஷம் செலவு பண்ணீங்கன்னா பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் 100 ரூபா ஸ்பெண்ட் பண்றதுக்கு.
ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வேல்யூ 25 பைசா. அதாவது ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் உங்களுக்கு 50 பைசாக்கு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். இதை நீங்க ரிடீம் பண்ணிக்கலாம் மூவி டிக்கெட் புக் பண்றதுக்கு, டிராவல் டிக்கெட்ஸ் புக் பண்றதுக்கு, இல்லைன்னா வவுச்சர்ஸ்க்காகவும் ரினியூ பண்ணிக்கலாம். கேஷ்பேக் வந்து 50 ரூபாய் ஒரு மாதம் வரைக்கும் கிடைக்கும் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் இல்லைன்னா மொபைல் வேலட் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு. நீங்க இதை ஐஆர்சிடிசி டிரான்சாக்ஷனுக்கு செலவு செஞ்சீங்க அப்படின்னா 25 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். மினிமம் டிரான்சாக்ஷன் வேல்யூ 300 ரூபாயா இருந்திருக்கணும். மீதி என்ன கிரெடிட் கார்டு இருக்கு இந்த சேம் கேட்டகரியில அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா HDFC பேங்க் மணி பேக் பிளஸ் ரூபே கிரெடிட் கார்டு, PNB ரூபே செலக்ட் கார்டு. சரி, எப்படி வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் கிரெடிட் கார்டை ரூபே கார்டை மாத்துறதுன்னு பார்க்கலாம். நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல, என்கிட்ட ஒரு ரூபே கார்டு இருந்தா நல்லா இருக்கும் சௌந்தர்யம் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலா எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு கிரெடிட் கார்டை ரூபே கார்டை மாற்ற முடியும். RBI வந்து கிரெடிட் கார்டு போர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க October 1 அப்போ. 3 விதத்துல நம்ம இதை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கஸ்டமர் சப்போர்ட், இந்த வங்கி இருக்குல்ல அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட்க்கு கால் பண்ணி இந்த போர்ட்டிங் ப்ராசஸ்க்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம். ரெண்டாவது, நீங்க டைரக்டா பேங்க் பிரான்ச்சுக்கு போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு அவங்களோட புது கார்டை போர்ட் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட். என்டையர் ப்ராசஸ் நீங்களே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு நெட்வொர்க் உள்ள லாகின் பண்ணிக்கோங்க உங்க பேங்க் போர்ட்டல் மூலமா. அங்க இருந்து நீங்க பண்ணிக்கலாம். நம்ம ரூபே கிரெடிட் கார்டுடைய A to Z இந்த வீடியோல பார்த்திருக்கோம். இந்த காணொலி முடியறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 3 முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், கிரெடிட் கார்டை வந்து தரவா செக் பண்ணுங்க வாங்குறதுக்கு முன்னாடி. அதனுடைய ஃபீஸ் என்ன, அது ரிவார்ட்ஸ் என்ன, அதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதெல்லாம் நமக்கு பயனுள்ளதா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ரூபே கிரெடிட் கார்டு வந்து UPI மூலமா நம்ம லிங்க் பண்ணிக்கலாம் UPI கூட. சரிங்களா? அதாவது நீங்க பேமெண்ட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா அவைல் பண்ணிக்கலாம் UPI மூலமா இருந்துச்சு அப்படின்னா. எக்ஸிஸ்டிங் கிரெடிட் கார்டை ரூபே கார்டை நீங்க போர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் மூணாவது விஷயம். நிறைய விஷயத்த இன்னைக்கு காணொலியில பார்த்திருக்கோம், பார்ட்டாவும் பார்த்திருக்கோம். சாப்டர்ஸ் எல்லாமே நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏதாவது மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் போய் இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ரூபே கிரெடிட் கார்டு பத்தின சில ரீடிங் மெட்டீரியல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு தேவை இருக்கிறதா, இந்த கிரெடிட் கார்டு வாங்கினா நான் பயன்படுத்துவேனா, இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்துற அளவுக்கு எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளான் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.